டிஎப்எம் சேனலுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற திரைவசனம் பல்ட்டி. இந்த பல்ட்டிங்கிற படம் பார்த்திங்கன்னா கபடியை மையப்படுத்தி படத்தை எடுத்திருக்காங்க. இது வந்து மலையாளத்தில் தயாரான, அதை வந்து தமிழ்லேயும் எடுத்திருக்காங்க. இதில் வந்து சாந்தனு பாக்கியராஜ் வந்து நடிச்சிருக்காப்புல. அது மெயின் அதில் ஹீரோ பார்த்திங்கன்னா உதயன் அப்படின்னு சொல்லி மலையாள நடிகர் நடிச்சிருக்காரு. இதில் செல்வராகவன் பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ஒரு பெரிய ஒரு வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்காப்புல. அவர் இருக்கிற தோற்றத்துக்கு வில்லன் கேரக்டர் நடிச்சு பார்த்திங்கன்னா அது மலையாளத்தினால தான் முடியும் நம்ம உண்மையை ஒத்துக்க வேண்டும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செல்வராகவன் அந்த கேரக்டர் வந்து சூப்பராக நடிச்சிருக்காப்புல. வில்லனா அருமையாக பிச்சு உதறி இருக்காப்புல. அதில் வந்து உதயன் சாந்தனெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கபடி குழு வச்சு கபடி வச்சு தான் கதை கொண்டு போயிருக்காங்க. அது நடக்கிற பார்த்திங்கன்னா இந்த கோஷ்டி வந்து செல்வராகவன் ஒரு வில்லன் கோஷ்டி, அது மாதிரி இன்னும் 2-3 கோஷ்டி இருக்குது வில்லன் கோஷ்டிலாம். அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு எப்படி கிரிக்கெட்டை வந்து கிளன்ஸு இவங்கெல்லாம் எடுக்கிற மாதிரியா இவங்க கபடி குழு வந்து அவங்க வந்து எடுத்து நடத்துவாங்க. அப்படி இருக்கல அந்த உடைய மோதல் தான் இந்த படத்தை காமிக்கிறாங்க. அதுபோல் செல்வராக வந்து ஃபைனான்ஸ் கந்துவட்டி கொடுத்துருக்குவாப்ல. அதில் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் சிக்குவாப்ல. அந்த கிரிக்கெட் பிளேயரோட தங்கச்சி தான் வந்து ஹீரோயின். ஹீரோயின் பேர் வந்து பிரித்தி அஷ்ரானி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இதில் இந்த பல்ட்டி படத்துலேயே மெயின் வந்து அதில் வந்து வில்லனுக்குமே இந்த கிரிக்கெட் பிளேயர் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த வில்லன் கோஷ்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த பல்ட்டி படத்தில் தெளிவாக காமிச்சிருக்கேன். இது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த கிரிக்கெட் பிளேயரில் இருக்கிற சாந்தனும் உதயனுமே வந்து அந்த செல்வராகவன் கூட வந்து ஒரு சின்ன பிரச்சனையில் வந்து சிக்கிக்குவாங்க. அது வந்து எப்படி தப்பிக்கிறாங்கிற ஒரு கதை தான் இந்த பல்ட்டி. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த செல்வராகவனே வந்து வில்லனே வந்து உதயன் வந்து ஹீரோ வந்து கொண்டுருவாப்புல. அதை மையப்படுத்தி எடுத்த படம் தான் இந்த படம். உண்மையிலே படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்ல வேண்டியதில்லை, கேரளா மலையாள படம் அப்படின்னாலே நல்லாயிருக்கு. அதே தமிழ் பண்ணுறாங்கன்னா எந்தளவுக்கு நல்ல படத்தை பண்ண தெரியும். அந்தளவுக்கு படம் நல்லா இருக்குது. தேட்டருக்கில் நான் போனேன் அப்படின்னா படம் முடிகிற வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இதில் வந்து சாந்தனு ஒரு நல்ல தான் நடிச்சிருக்காப்புல. அது இதுக்கப்புறம் அவருக்கு வந்து நிறையா படங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு அவருடைய ஆக்டிங் காமிச்சிருக்காப்புல. உண்மையே சொல்லப்போனால் செல்வராகவன் தான் பார்த்திங்கன்னா அந்த வில்லன் கேரக்டரில் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. செல்வராகவனும் வில்லன் அப்படின்றது படத்துல போய் பார்த்தா தெரியும். செல்வராகவன் எந்தளவுக்கு அந்த வில்லன் கேரக்டர் வந்து அமைதியாக இருந்தாலும் எப்படி அந்த ஆக்ரோஷம் இல்லாமல் இது இல்லாமல் அமைதியாகவே பிளான் பண்ணி அந்த வில்லன் கேரக்டர் அந்த செல்வராகவனுக்கு அருமையாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே நம்மளால ஹீரோயின் வந்து உதயன் தான் ஹீரோ, செகண்ட் ஹீரோ தான் சாந்தனு. இதே பார்த்திங்கன்னா இதில் கடைசியில் கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட் வர மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த செகண்ட் பார்ட்டில் அதில் வந்து சாந்தனுக்கு ஃபுல் வெயிட் இருக்கிற மாதிரியா அதில் காமிச்சிருக்காங்க. அநேகமாக செகண்ட் பார்ட் வர 100% வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பார்ட்டில் வந்து சாந்தனுக்கு வந்து நல்ல ஒரு வெயிட்டான கேரக்டர் கண்டிப்பாக இருக்கிற மாதிரியா தான் இருக்குது. பல்ட்டி அப்படிங்கிற படம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வாரம் வந்த படத்துலேயே பார்த்திங்கன்னா பல்ட்டி அப்படிங்கிற படம் வந்து சூப்பர். அந்தளவுக்கு அருமையான அந்த வீடியோ கிளாரிட்டி, அந்த கேரளாக்கில் அந்த கம்யூனிஸ்ட் பழைய எப்படி அதெல்லாம் எல்லாமே உண்மை ரியலாக எடுத்துருக்காங்க. இந்த படத்தை வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு கூட்டி போய் கண்டிப்பாக ஏன்னா அந்த கபடி விளையாட்டு போட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மை ரொம்ப ரியலாக இருக்குது. குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கி. இந்த பல்ட்டி படம் இந்த வாரம் சூப்பர். திரையரங்கில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.